இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேளுங்கள் சபையோர்களே, தேவ இந்திர மன்னனாகப்பட்டவர் மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை தேவர் சபை கூட்ட வேண்டும் என்று தன் தேவியாகப்பட்ட இந்திராணி அழைக்க
முண்டை அறுத்து போட்டா நம்ம வந்து மீசம்பவே ரொம்ப குஞ்சு. உனக்கு குட்டி நட்ட குஞ்சு வேணுமா இல்ல இந்த பையன் குட்டை குஞ்சு இந்த மாதிரி குட்டி வேணும். இந்த ஊரான ஊருக்குள்ள நான் ஒருத்தி வந்திருக்கேன்ல, என் கூட பேசுறதுக்கு யாரு இல்லையா? நாகராயா நீயா? உனக்கு பேசுறதுக்கு என்னய்யா? என்னடா பேசுற? ஏன் மானங்கெட்ட அலுப்பு ஜென்மமே? நந்தவனத்தியா? நந்தவனத்துல அப்படி என்ன இருக்கிறது? நீ அங்க வந்து என்ன நக்கலான்னு பாக்குற? என்ன மானங்கெட்ட புண்டவாயினே, என்ன கட்டியத்து நீ சோத்து திங்க என்ன திங்கிற? நந்தவனம் சுத்தி வரணுமா? சரி போப்போம். ஒரு ஆடு வேசக்காரன் வந்தா யாரும் வரல. ஒரு ஆள் வந்தாரு, என்ன அடி அடிச்சாரு. இன்னும் ஒரு ஆள் வந்தாரு, உதச்சாரு. யாருன்னா வந்தீங்களாடா? இப்ப அழகான பிள்ளைய பாத்துட்டா வருவ. அண்ணா அண்ணா பாட்டு பாடுவா. மலத்தி போட்டு ஊம்பலகி சின்னப்பட்டு சண்டையில ஊர்வலம் பெறடா. நானும் கேட்பேன், என்ன நானும் கேட்பேன். சொல்லி வைக்கிறேன், சொல்லி வைக்கிறேன். இங்க பாரு, என்கிட்ட தப்பு தவறாக தான் பேசுனேன். இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது தப்பு தவறா வச்சிருக்கேன் நாசமா போயிருவடா. நான் பிடிச்சுக்கிட்டா நீ மாசமாயி போயிருவேன். நீ இந்த ரோட்லயே போயிருவேன். நான் என்ன வச்சிருக்கேன், இந்த ரோட்ல இப்படி போறோம், இப்படியே ரம்பு குத்தி நான் வண்டிக்குது. இந்த ரோட்லயே தான் இங்க இருந்து ரம்பு குத்தி மலையனூர் சிறுமுட்டி சீலநாயக்கனூர் ஒரே ரோட். ஐயோ நீ நெல்ல இருக்கவே மாட்டேன். நான் இருக்குவேன். பேசுனாலும் பைத்தியக்காரனாட்ட பேசுறான். ஏய் ஓய் உன் பேர் தான் என்ன? எம்பேரா அவருக்கு சிரிப்புன்னு கொஞ்சம் தெரியுதான். ஆமா உங்க பேர் என்ன? இந்த தேவட பையல வரான்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஓ என் பேரை கேக்குறேன். பாப்பா என் பேரு சிம்பிள் சின்னதானா. சின்னதானா? ஆமா பாப்பாங்க வா. என் பேரை சொன்னா கரெக்டா புரிஞ்சுக்குவியா? என்னத்த? பாப்பா அந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை இல்ல மனுஷங்க இருக்காங்க. ஐயோ ஒரு உதாரணத்துக்கு ஓ அந்த பக்கம் மலை, மலை சென்ட்ரல் ஆறு, ஆறு இந்த பக்கம் தோப்பு. ஆமா மலை மலை தோப்பு, தோப்பு மலை மலை தோப்பு, தோப்பு. இத ரெண்டையும் சேர்த்தி இங்க இருந்து நான் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல கேறேன். ஆஹா நீ முன்னாடி மாமான்னு போட்டு சரி நல்லா வாச விட்டு கூப்பிட்டு பார்க்கலாம். அப்படியா? அப்படியே கூப்பிடுற போவாங்க போ. ஓ அங்க போகணுன்ற அப்படியே கூப்பிடு. ஓ மலைத்தோப்பு மாமா. என்ன நான் முட்டை கமந்தே ஓப்போம். கத்தியத்து நீ இப்படி எல்லாம் பேசாத, அழுத்தி போயிடுவேன். ஓ இந்த பேரு உனக்கு வேற பேர் சொல்லு. ஓ வேற பேர் சொல்லணும். பாப்பா என்ன? அடுப்புக்கு போட்டு பத்த வைக்கிறது என்ன? என்ன? செத்த. செத்த. ஆமா அடுப்புக்கு போடுறது செத்த. செத்த. தலைக்கு வைக்கிறது என்ன? தலைக்கு என்ன வைப்போம்? வீட்டுக்கு கூரை வீட்டுக்கு போட்டு மேய்க்கிறது என்ன? ஓலை. ஓ ஓலை. ஆமா இது தலைக்கு வைக்கிறது என்ன? அடுப்புக்கு போடுறது செத்த. வீட்டுக்கு போடுறது ஓலை. இது 3 சேர்த்தி மாமானு ஓசை விட்டு கூப்பிடு, அப்பதான் என் பேர் வரும். அப்படியா? கூப்பிடலாமா? ஓ என்ன செத்த போல மாமா. அங்க போய் என்ன பண்றது? நீ தான் என்ன செத்த ஓலை.
என்ன பார்த்தா அந்த மாதிரி பொம்பளை மாதிரியா தெரியுது? அதான் அப்படிதான் தெரியுது. ஆஹா. அடே எங்க அப்பா மத்தாளக்காரர். அப்பா மத்தாளக்காரர். அப்பா மத்தாளம். அப்பா இலையே இல்லாத சோறு போட்டு தின்னலாம் மாட்டேங்குது. அப்படியே தலைவாழை இலையாட்டுக்குது அவரு. அந்த பைத்தியக்காரா. ஏன்னா உனக்கு இங்க இவ்வளவு அழகு இருக்கு, அங்கெல்லாம் ரசிக்காம எங்கேயா நீ ரசிக்க? எனக்கு பிடிச்ச அழகே இடுப்பு கீழக்கிற அழகத்தான் எனக்கு மேல அழகெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓய் இருந்தாலும் போனா போகட்டும். எல்லாம் கூத்து முடிஞ்சு போச்சு போங்க. நீ பேசுற வீண் வார்த்தைகள் போகட்டும் அண்ணா. ஓ போனா போகட்டும் போகட்டும். இருந்தாலும் இச்சீரான சபைக்கு நமது பணிவார்ந்த முதல் வணக்கங்கள். இன்னும் நமது சிரிப்பு சூப்பர். அவன் என்ன நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நமது உள்ளூரை சேர்ந்த நமதருமை ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று நமக்கு ஒரு இரவு நல்லதொரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நாடகம் வைத்த நல்லுள்ளங்களுக்கும் நமது நாடகத்தை காண வந்த ரசிக பொதுமக்கள் சேர்ந்த ரசிக பொதுமக்கள் வாய் தாங்குமா போய் அந்த வேலை செஞ்சா வாய் தாங்குமான்னு இன்னும் நமது இளந்தமிழ் நாடக சபா சார்பாக இன்னும் நமது நாகமாணிக்க மன்னன் அண்ணா அவர்களும் தங்கமாகிய மன்னாதனன் அவர்களுடைய கலைக்குழுவின் சார்பாக தங்களுடைய வருகைக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அம்மா சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய இதோ அர்ஜுனன் மயான அரிச்சந்திர மயான காண்டம். அதுக்கு தாண்டா அவரை கட்டி கம்மியாவது குடிக்கணும். நான் குடிகாரன். சரி அம்மா குடிகாரன் கொண்டு போய் விடக்கூடாது. அப்பா இந்த ஹரிச்சந்திர மயான கண்டம் இந்த நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் யார் என்று சொல்கிறேன். நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகம் எங்கே? ஓ நீ ஆண்டு வர ஆண்டு வரதல்லடா பைத்தியம். ஐயர் லோகம் எங்கே? ஓ லோகம் எங்கே?
கீழே இருப்பது 7 உலகம், மேலே இருப்பது 7 உலகம். இந்த 7 14 லோகத்திலே என்னுடைய லோகமோ தெய்வ லோகம், அமராவதி ஒன்று லோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களுக்கு அதிபதி நான். 3 லோகங்களுக்கு அதிபதி. ஆமா. பெயர் அப்படி அந்த தெய்வ லோகத்திலே மகாராணியாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ சசிதேவி என்னும் இந்திராணி. சசிதேவி என்னும் இந்திராணி உந்த பெயர். ஆமா. அம்மா உன் பெயர் சசிதேவி என்று சொல்லப்பட்ட இந்திராணியாக இருந்தாலும் உன்னையும் பெற்றாங்களே தாய் தந்தை, நீ எப்படி பிறந்த, நீ யாரால பிறக்கப்பட்ட, நீ ஒவ்வொன்னா சொல்லு. அழகா கணக்கலம்மா 1 2 3 4 போய் அருமையாக பேசுறேன். உனக்கு பிற்காலத்துல வாய்ப்புண்ட இது வாய்ப்பு யார் சொல்றீங்க? தேவாதி தேவதே என்னுடைய தாய் தந்தை யார் என்று அம்மா அதிசயமாக பிறந்தவள் அம்மா தெய்வ லோகத்திலே சுருளி 33 கோடி தேவர்கள் 44,000 கண்ணர் கண்புறவர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒன்றாக சேர்ந்து தெய்வ லோகத்திலே தேவ அமிர்தமானது கடைந்தனர். அந்த தேவ அமிர்தமானது கடையும் பொழுது அதிலே முதலாக பிறந்தவள் என்னுடைய அக்கா ஒருத்தி பிறந்தாள்.
என்னம்மா அவர்கள்? என்னுடைய அக்காவாகப்பட்ட மூதேவி முதலாக பிறந்தாள். ஓ, உன் அக்காவோ மூதேவி. ஆமா. அதற்கு அடுத்தது யார்? ஸ்ரீதேவி பிறந்தாள். ஓ, ஸ்ரீதேவி. ஆமா. ஆ. இப்படி நாங்கள் கன்னி பெண்களாக 64,000 கன்னி பெண்கள் அந்த அமிர்தத்தின் வழியாக பிறந்தோம். பிறந்து வேற என்ன கேட்கிறாய்? உங்களுக்கு திருமணம் நடந்ததா? பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து வயதுக்கு வந்து விட்டேன். இறங்கி விட்டுட்டாங்களா? ஏய்! ஓய். ஓ, திருமணம் ஆயிருச்சா? ஆமாமடி. ஆமாம்மா. அப்படி திருமணம் செய்தாரே என் வீட்டுக்காரர், உங்க வீட்டுக்காரர், என் புருஷன், உன் புருஷன், உங்க புருஷன் யார் தெரியும்? வா, நான் காமிக்கிறேன். என்னது? உங்க கணவர் யாரு? யாரு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். சொல்லியே. இந்திராணியை மாலையிட்டு என்னுடைய கணவர் யார்? உன் கணவர் யார்? தெய்வலோகத்திற்கு அதிபதி. பச்சன பந்தலிலே 10 பேர் என்பதாக அம்மியை மிதித்து அருந்ததியில் முகம் பார்த்து என்னை மாலையிட்ட கணவரோ தெய்வ கோமான் தேவ இந்திரனோ திருமணம் செய்தவன். உன் கணவரோ தெய்வ கோமான் தேவ இந்திரன். ஆமா. ஆமாம்மா. அண்ணனை தேவ இந்திரனை திருமணம் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்கிறதா? யாரம்மா? எனக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கிறான். யார் யார்? யார் யார்? என்னுடைய ஆண் மகனோ சித்திரசேனன். ஓஹோ. மகள் யார்? தெய்வ யானை மந்திரமாலா. ஓ, மந்திரமாலை தெய்வ. அப்படி இருவரையும் மூவரையும் பெற்றெடுத்து சீரோடும் சிறப்போடும் எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக உன் கணவர் அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஆமா. புருஷன்கிட்ட போலாமா? போலாம். வா, கூட்டிட்டு போ.